அமெரிக்காவோட நம்பர் 1 ஹாஸ்பிட்டல். கவலையும், கண்ணீரும், பதற்றத்துடனும் நாட்டோட முதல் மந்திரியோட குடும்பமே அங்க நிக்குது. தலைவர்கிட்ட எக்கச்சக்க பதட்டம். "என்னப்பா, என்னப்பா, என்னதான் சொல்றாங்க?" மகன பிடிச்சு ஆட்டுறாரு. டாக்டர் பேர ரூம விட்டு வெளியே வரவும் சடான்னு எந்திரிச்சு அவர் கால்ல விழாத குறையா போய், "என்ன என்ன கண்டுபிடிச்சீங்களா? என்னதான் பிரச்சனை?" டாக்டர உழுக்காத குறையா தலைவர் பிடிச்சு கேட்குறாரு. "வெயிட் எ லிட்டில் வைல் ஃபைண்ட் அவுட். ப்ளீஸ் காம் டவுன்." என்னய்யா இவன் மனுஷரோட நிலைமை புரியாம இவன் அமைதியாயிரு அமைதியாயிருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். ரத்தம்லாம் கொதிச்சு தலைவர் சூடாகி கத்துறாரு. "அப்பா ப்ளீஸ் நீங்க கொஞ்சம் அமைதியாயிருங்கப்பா. நம்ம போய் பெரிய டாக்டர்கிட்ட போய் கேட்போம்ப்பா என்ன நிலைமைன்னு." பெரிய டாக்டர் முன்பு அப்பாவும் மகனும். ரொம்ப ஆராய்ச்சிக்கு அப்புறம் இது ஒரு கடல் சார்ந்த உணவு மூலம் தான் இந்த நோய் வந்திருக்குன்றத கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ எல்லாருமே நாம ரொம்ப அலர்ட்டாக இருக்க வேண்டிய டைம் வந்துட்டு. எங்கள் டாக்டர் குழு கணிச்ச அந்த ப்ரீட் இப்போ வந்துட்டு. உலகமே விழிச்சுக்கிட்டா வர இருக்கிற பேராபத்துலேருந்து தப்பிக்கலாம். கடல்ல கலக்கிற பூச்சிக்கொல்லிகளோட நச்சுக்கள் வந்து உணவுப் பொருட்களாக மீன் மூலம் எடுத்துக்கொள்ளப்படுது. அந்த மீன்களை நம்ம சாப்பிடும்போது முடக்கங்களும் நோய்களுக்கும் அது காரணமாக அமையுது. ஏதோ கத்த வந்த அப்பாவை பையன் அடக்குறான். "அப்பா ப்ளீஸ் கொஞ்சம் பேசாமல் இருங்க. இது நம்ம நாடு இல்லை, நம்ம சத்தத்துக்கு எல்லாரும் பயப்படுறதுக்கு. கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக கேட்போம். அப்போ தான் நம்ம பிள்ளையை நம்ம காப்பாற்ற முடியும்." தலைவர் முறுக்கிக்கிட்டு அமைதி காக்குறாரு. கடல்கள் பொதுவாக ஒரு இயற்கை கார்பன் தொட்டி. வளிமண்டலத்தில் இருக்கிற கரியமில வாயுவை அது உறிஞ்சும். வளிமண்டலத்தில் நிறைய கரியமில வாயு அதிகரிக்கும் போது கடல்களோட அமிலத்தன்மை அதிகரிக்கும். கடல் மொத்தமும் அமிலமயமாகும் போது அதில் இருக்கிற மீன்கள் எல்லாமே நமக்கு விஷமாக மாறும். அந்த மீன்களை சாப்பிட்ற நமக்கு முதல்ல மந்த நிலை ஏற்படும், அசதி வரும், நடை தள்ளாடும், ஒரு முரட்டு குணம் வரும். அப்பாவும் மகனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்குறாங்க. "ரொம்ப அசதியாக இருக்குப்பான்னு மகன் சொன்னதும், தள்ளாடும் போது அப்பா அதெல்லாம் இளம் வயசில் எல்லாரும் குடிக்கிறதாடான்னு அப்பா சமாதானம் சொன்னதும், அவன் அப்பாவே தாக்க வந்து அவன் கன்னத்தில் ஒரு சதை பிஞ்சு விழுந்து குழி விழவும் தான் அலேக்கா அப்படி ட்ரீட்மெண்ட்டுக்கு அமெரிக்காவுக்கு தூக்கிட்டு வந்தாங்க. கடல்களை நாம் குப்பை தொட்டியாக மாற்றிக்கிட்டு வரோம். மழையில் வர்ற அழுக்கு நீர், காற்றுல வர்ற அழுக்கு நீர், ஃபேக்ட்ரி கழிவுகள், கப்பல் கழிவுகள், கொட்டப்படுற குப்பைகள், அது மூலம் கடல் நீர் நச்சுக்களாக மாறுது. அந்த நச்சுக்களை சாப்பிட்ற மீன்கள் நமக்கு நஞ்சாக மாறுது. கப்பல்களில் வெளியேற எண்ணெய் கசிவுகள் ரொம்ப பேரழிவை தரும். கச்சா எண்ணெயோட மூலக்கூறுகள் வந்து பாலிசைக்ளிக் அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன்கள் வந்து கடல்வாழ் உயிரினங்களுக்கு நஞ்சாக மாறிடும். அந்த நஞ்சுகளை மீன்லேருந்து எவ்வளோ சுத்தப்படுத்தினாலும் அதை சுத்தப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். அந்த மீன்களை சாப்பிட்ற நமக்கு கூட பலவிதமான நோய்கள் வரும். நாங்கள் கடல் கழிவுகளோட ஆபத்துக்களை ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால தான் இந்த விசித்திரமான நோயை எங்கள் நாட்டுக்குள்ளே எடுத்து ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கணும்னு அனுமதித்தோம். இப்போ நாங்கள் இதை குணப்படுத்திடுவோம். இனி வருங்காலத்தில் யாருக்கு பரவிருக்கு, பரவப்போகுது எதுவும் தெரியல. உலக நாட்டு தலைவர்கள்லாம் ஒட்டுமொத்தமாக உட்காந்து இதுக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிச்சா இந்த உலகமே நச்சு பொருளாக போகுது. அதிலிருந்து நாம் தப்பிக்கலாம். அப்பாவும் மகனும் எக்கச்சக்க டாலர்களை கொட்டி நன்றிகளை கொட்டி அந்த இடத்த விட்டு வெளியேறாங்க. பிரதமர் மாளிகை. "அப்பா ப்ளீஸ் என்ன ஃப்ரீயாக செயல்பட விடுங்க. நான் அவசர கூட்டம் கூட்ட போகிறேன். எல்லா ஃபேக்ட்ரி கழிவுகளும் சுத்திகரிக்கப்பட்டு தான் வெளிவரணும். கப்பலோட கழிவு நீர்களும் சுத்திகரிக்கப்பட்டு தான் வெளிவரணும். விவசாய வடிநீர் வந்து கடலுக்கு நேரடியாக டைரெக்டாக போகக்கூடாது. சாக்கடைகள் டைரெக்டாக போகக்கூடாது. குப்பைகள் முறையாக மக்க வைக்கப்படணும்." டேய் அரசியலண்டா கிறுக்குத்தனமாக உன் இஷ்டத்துக்கு கையாளணும்னு நினைக்கிறேன். எவ்வளோ கஷ்டப்பட்டு இதை வளர்த்து வச்சிருக்கேன். ஒரு நிமிஷத்தில் அடியோட தரமட்டமாக்கணும்னு நினைக்கிறியா? போதும்பா நீங்கள் அரசியல் பண்ணுது. நீங்கள் உங்களையும் என்னையும் மட்டும்தான் நினச்சிங்க. நான் 10 தலைமுறைகளை யோசிக்க போகிறேன். நீங்கள் பேரனை கொண்டு போய் அமெரிக்காவில் ட்ரீட்மெண்ட் பண்ணீங்க. எல்லாராலையும் அது முடியாதுப்பா. தயவு செஞ்சு சொத்தோடு சேர்த்து கொஞ்சம் புண்ணியத்தையும் சேர்த்து வைப்போம்ப்பா. நம்ம நாட்டை முதல்ல சீர்படுத்திட்டு அடுத்து உலக நாட்டு தலைவர்களையும் சந்திக்க போகிறேன். இதை பற்றி நிறைய விழிப்புணர்வுகளை கொண்டு வர போகிறேன்ப்பா. என் பையன் உயிருக்கு போராடினப்போ எனக்கு நாடு, பதவி எல்லாமே மறந்து போச்சு. எந்த உயிர் போனாலும் பரவாயில்ல, அரசியல் பண்ணணும்னு நினைக்க தலைவனாக இருக்க நான் விரும்பலப்பா. நல்ல ஒரு அப்பாவாக இருக்க தான் நான் ஆசைப்பட்றேன். இந்த நாட்டுக்கு நான் வருங்காலத்தில் நல்ல ஒரு தலைவனாக இருக்கணும்ப்பா. முடிஞ்சால் அதுக்கு நீங்கள் ஒரு நல்ல வழிகாட்டுங்க. இல்லைன்னா நானே வழியை தேடிக்கிறேன். என்னை ஃப்ரீயாக விடுங்க போதும். தலைவர் பார்க்குறாரு. மகன் முடிவே செஞ்சு உறுதியாக நிற்க, தானும் சப்போர்ட்டாக நிற்க முடிவு செய்கிறாரு. சரின்னு தலையாடுறாரு.